மத்தேயு அதிகாரம் 20 வசனம் 1. பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வசனம் 2. வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினான். வசனம் 3. 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு. வசனம் 4. நீங்கள் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடியே உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். வசனம் 5. மறுபடியும் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படி செய்தான். வசனம் 6. 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரைக் கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். வசனம் 7. அதற்கு அவர்கள், ஒருவனும் உங்கள் வேலையிடவில்லையா என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். வசனம் 8. சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்திற்கு எஜமானன் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்களையும் தொடங்கி முந்தி வந்தவர்களையும் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். வசனம் 9. அப்பொழுது 11ஆம் மணி வேளையிலே வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து அவருக்கு ஒவ்வொரு பணமும் வாங்கினார்கள். வசனம் 10. முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வசனம் 11. வாங்கி கொண்டு வீட்டு எஜமானனை நோக்கி. வசனம் 12. பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலில் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்து எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். வசனம் 13. அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்திற்கு சம்மதிக்கவில்லையா? வசனம் 14. உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போலவே பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். வசனம் 15. என்னுடையதே என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியினால் நீ வன்கண்ணாய் இருக்கலாமா என்றான். வசனம் 16. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோருமாயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். வசனம் 17. இயேசு எருசலேமுக்கு போகும்பொழுது வழியிலே 12 சீஷர்களையும் தனியே அழைத்து. வசனம் 18. இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியனிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து. வசனம் 19. அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையிலே அறையவும் புறஜாதிகளிடத்திலே ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். வசனம் 20. அப்பொழுது செபதேயுவின் குமாரனுடைய தாய் தன் குமாரோடற்கூட ஓரிடத்திலே வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். வசனம் 21. அவர்கள் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே எனக்கு என் குமாரனாகிய இவ்விரண்டு பேரிலும் ஒருவன் உமது வலது பரிசகத்திலும் ஒருவன் உமது இடது பரிசகத்திலும் உட்காரும்படிக்கு அருளச் செய்ய வேண்டும் என்றாள். வசனம் 22. இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான்
பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமோ என்றார். அதற்கு அவர்கள், கூடுமே என்றார்கள். வசனம் 23. அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பிரசகத்தில் என் இடது பிரசகத்திலும் உட்காருவதற்படி என் பிதாவினாலே அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதே, அவர்களுக்கே இல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்றார். 24. மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர்களும் எரிச்சலானார்கள். 25. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்டே வரச் செய்து, புறஜாதிகளுடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்று, பெரியவர்கள் அவர்கள் மேலே கடினமாய் அதிகாரம் செய்கிறார்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வசனம் 26. உங்களுக்குள்ளே அப்படியே இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடை காரனாய் இருக்க கடவன். வசனம் 27. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். வசனம் 28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரையே மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். வசனம் 29. அவர்கள் எரிகோவில் இருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். வசனம் 30. அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவர் வழியே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். வசனம் 31. அவர்கள் பேசாது இருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். வசனம் 32. இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். வசனம் 33. அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். வசனம் 34. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவர்களுக்கு பின் சென்றார்கள்.